ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு ஸ்வீட் தாங்க செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். அதுக்கு பூசணி இலையை பறித்து கழுவி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கிளாஸ் கடலைப்பருப்பு எடுத்துருக்காங்க. அதை நல்லா கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 1/4 கிலோ வெல்லம் எடுத்துருக்காங்க. அதை பொடியாக உடச்சி வச்சுக்கோங்க. கடலைப்பருப்பு நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ தண்ணியை வடிச்சிட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இதை கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க கடலைப்பருப்பை. இப்போ ஒரு கிளாஸ் புழுங்கல் அரிசி மாவு எடுத்துக்கிறேங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதை சப்பாத்தி மாவு பதத்தில் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க மாவை. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க கடலைப்பருப்பை ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாங்க. கொஞ்சமாக உப்பு போட்டு 1/4 கப்பு வெல்லம் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. உங்களுக்கு நாட்டு சக்கரை கிடைச்சா கூட நீங்கள் போட்டுக்கலாங்க. இப்போ ஏலக்காய் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க இலையை காம்பை கிள்ளிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து இலை ஃபுல்லாக நல்லா தட்டிக்கோங்க. கொஞ்சமாக பூரணம் வச்சு இலையை மடிச்சிருங்க. கொஞ்சமாக மாவு எடுத்து தட்டுங்க. அப்போ தான் சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் தேங்காய் சேர்த்து கொஞ்சம் செய்கிறேங்க. தேங்காய் சேர்க்காமல் கொஞ்சம் செய்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எல்லாத்துலேயுமே தேங்காய் சேர்த்து செஞ்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சுங்க, இலை கொழுக்கட்டை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.